டுடே இந்த வீடியோவில் பார்க்குறது E1093E அப்படின்ற ஒரு அதர் மேக் யூபிஎஸ். ஸோ தான் யூபிஎஸோட மெயின் ஸ்க்ரீன், மிமிக் வியூன்னு சொல்லுவாங்க. இது ஸ்டேட்டஸ் நம்ம வந்து ஆல் பேராமீட்டர்ஸ் பார்க்குறது, அவுட்புட், பேட்ரி, பைபாஸ் அண்டு ஆஸ் யூஷுவல் இன்புட். நெக்ஸ்ட்டு வார்னிங், ஏன்னா ரெட் லைட் எரியுது. என்ன வார்னிங்னு பார்த்தீங்கன்னா, நான் அவுட்புட் இன்வெர்ட்டர் ஆன் பண்ணல, ஸோ பேட்டரி நான் கனெக்ட் பண்ணல, பிரேக்கர் ஆஃபில் இருக்குது. அது வந்து பேட்டரி டிஸ்கனெக்ட் அண்ட் பேட்டரி பிரேக்கர் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கலர் வரும். அது ஸ்விட்ச் கியர்னு சொல்லி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த யூபிஎஸ் பொறுத்தவரை பேட்டரி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து யூபிஎஸ் இன்வெர்ட்டர் டர்ன் ஆன் ஆகும். ஸோ அது மாதிரி நம்ம கண்ட்ரோல்ஸில் போய்ப்போம். அதாவது கண்ட்ரோல்ஸ், இந்த யூபிஎஸ்க்கு வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணுற கான்ஃபிகர் பண்ணியிருக்க செட்டிங்ஸ் 32 நம்பர்ஸ் பேட்டரி. இது வந்து சென்டர் டாப் கிடையாது, ஒன்லி பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இங்கே பேட்டரி பிரேக்கர் அப் பண்ணோன்னே யூபிஎஸ்ல நமக்கு வார்னிங் லைட் போயிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா 3x3 தான். இன்புட் 3 ஃபேஸ், அவுட்புட் 3 ஃபேஸ். ஸோ இதில் ஆன் பண்ணுற ப்ரொசீஜர், இதில் வச்சுட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு 41 நீங்கள் என்ட்ரி பண்ணணும். சாரி 1 கொடுத்துட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே லோடிங் ஸ்க்ரீன் ஆகும். இந்த யூபிஎஸ் பொறுத்தவரைக்கும் எப்போவுமே வந்து இன்வெர்ட்டர் ஆன் பண்ணால் டேரெக்டாக அவுட்புட் இன்வெர்ட்டரில் போகுது. எப்போவுமே பைபாஸ் போயிட்டு தான் நமக்கு சோர்ஸ் ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து இன்வெர்ட்டர் டர்ன் ஆன் ஆகும். ஸோ இப்போ க்ரீன் லைட் எரியுது, ஸோ இன்வெர்ட்டர் நமக்கு டர்ன் ஆன் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு அவுட்புட் இங்கே போகுது. நம்ம வந்து இப்போ அவுட்புட் பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் காமிக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் அவுட்புட்டு, இன்புட்டில் பர் ஃபேஸுக்கு 2 டேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பேக்கப் டெஸ்ட் பண்ணுவோம். 3 ஃபேஸ் சப்ளை பவர் கட் பண்ணிவிட்டு இன்புட் எல்லாம் 0, அவுட்புட் நமக்கு வருது. மிமிக் வியூவில் பேட்டரியிலேருந்து நமக்கு இன்வெர்ட்டர் ஆப்ரேட் ஆகும். யூபிஎஸோட இன்டர்னல் வியூ. ஏன் இந்த கூலிங் பண்ணுறேன்னா ஆகலாம், இந்த யூபிஎஸ்ல இது பைபாஸோட எஸ்சிஆர் பைபாஸ் ஆனால் மட்டும் தான் இந்த கூலிங் பண்ணுறேன் ஆகும். இன்வெர்ட்டர் மோடில் இருக்குன்னா இன்வெர்ட்டரோட கூலிங் பண்ணுறேன் ஆகும். இது மாடியூல், பவர் மாடியூல். ஃபர்ஸ்ட் ஒன் இன்புட், அதை ரெக்டிஃபை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பைபாஸ், இது மெயின்டெனன்ஸ் பைபாஸ், அது அவுட்புட். இப்போ நம்ம யூபிஎஸ் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.